இப்போ பொதுவாகவே சருமத்தில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு டாக்ஸின்ஸ் வருது, கருந்திட்டுக்கள் தெரியுது, சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உடல்ல வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனாலையோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையோ ஏற்படலாம். சிலருக்கு நம்ம நல்லா பார்த்துருப்போம், நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கிறது, கழுத்தை சுற்றிலும் கருப்பாக இருக்கிறது, மூட்டுக்கள் பகுதியில் கையில் எல்போ ஜாயிண்ட்ல மூட்டுக்கள் எல்லாமே கருமை நிற திட்டுக்கள் வர்றது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஏன் எதற்காக இந்த கருமை நிற திட்டுக்கள்? சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை இடுக்கு பகுதியில் அந்தரங்க உறுப்புகளில் அந்தரங்க பகுதிகளில் நமக்கு வரும். ஸோ லேடிஸ் ஒரு சிலருக்கு அண்டர் பிரஸ்டில் இல்லை அண்டர் ஆர்ம்ஸில் வரலாம், க்ராயின் ரீஜியனில் இல்லை உட்காரக்கூடிய இடங்களில். இந்த மாதிரி கருமை நிறத்தில் தோல் நிறம் மாறுவதற்கான காரணங்கள் என்ன? ஸோ எனக்கு வந்து ஈவன் டோனே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த அக்கன்தோசிஸ் நைகரிகன்ஸ்ன்ற கண்டிஷன் வரும். கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு லிப்ஸ் வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறது, மூக்கு பகுதியில் நெற்றியில் திடீர்னு கருப்பாகிறது, அக்கல் பகுதி மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது, தொடை இடுக்கு பகுதியில் எனக்கு அழுக்காகுது, இந்த நிறம் படியுது அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம இந்த க்ரீம்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். டயட்டில் ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கான உணவுகள் நிறையவே இருக்குது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாங்க. அந்த நீர்ச்சத்து நீர்த்துவம் நிறைந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ நீர்த்துவம் நிறைந்த காய்கறிகளை நாம் பயன்படுத்தும் பொழுது உடலில் அந்த மாதிரி கருமை நிற திட்டுக்கள் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும்.